வணக்கம். மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் வேலையற்றோர் விகிதம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் வேலையற்றோர் விகிதம் 6.4% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 2 ஆண்டுகளில் வேலையற்றோர் விகிதம் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. கனேடிய பொருளாதாரம் ஜூன் மாதத்தில் 1400 வேலைகளை இழந்துள்ளது. மே மாதம் வேலையற்றோர் விகிதம் 6.2% பதிவாகியுள்ளது. 2022 ஜனவரி மாதத்தில் 6.5% இருந்து பின்னர் வேலையற்றோர் விகிதம் ஜூன் மாதம் அதிகமாக பதிவாகியுள்ளது. 2032 ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பாதுகாப்புக்காக செலவிட எதிர்பார்ப்பதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் இறுதி நாளில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஒரு வருடத்துக்கு மேலாக பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க நேட்டோ கூட்டணி உறுப்பினர்களிடமிருந்து கனடா அதிகரித்து வரும் அழுத்தங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டுள்ளது. பல மாதங்கள் இந்த விடயத்தில் அழுத்தத்தை எதிர்கொண்ட பின்னர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. 70வது ஆண்டு நேட்டோ அமர்வை கனடா நடத்தவுள்ளது. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் பாராளுமன்ற சட்டமன்றத்தின் 70வது ஆண்டு கூட்டத்தை கனடா நடத்தவுள்ளது. இந்த அமர்வு மான்ட்ரியலில் நவம்பர் மாதம் 22 முதல் நவம்பர் 25 வரை நடைபெறுகிறது. 300 பிரதிநிதிகள் இந்த அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள். 2018 இறுதியாக நேட்டோ அமர்வை கனடா ஹாலிஃபாக்ஸில் நடத்தியிருந்தது. கனடாவின் உளவு அமைப்பின் தலைவர் டேவிட் விக்னால்ட் பதவி விலகின்றார். CSIS எனப்படும் கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் இயக்குனர் டேவிட் விக்னால்ட் பொது சேவையில் இருந்து விலக முடிவெடுத்திருக்கிறார். அவர் 7 ஆண்டுகள் கனடாவின் உளவு அமைப்பின் தலைமையில் பதவி வகித்தார். டேவிட் விக்னால்ட் கனேடியர்களுக்கு வழங்கிய சேவைகளுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் டாமினிக் லெப்லாங் நன்றி தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். ஸ்காப்ரோ நகரில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். உங்கள் வீட்டை மேலும் அழகாக்கிட அனைத்து தளபாடங்களும் கிடைக்கும். பெட்ரூம் செட், லிவிங் பர்னிச்சர், டைனிங் டேபிள், மேட்ரஸ், கிட்ஸ் பர்னிச்சர் உங்கள் வீட்டின் அறைகளின் அளவுகளுக்கேற்ப சொந்த தொழிற்சாலையில் ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் உறுதியான கனதியான தளபாடங்கள். புதிய வீடுகளுக்கான பல பிரிவுகளில் பூஜை மாடம். GTA முழுவதும் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வந்து பொருத்தையும் தருகின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் கிங் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் வழங்கும் புதிய சேவை. உங்கள் வீடுகள் மண்டபங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களுக்குமான அப்பம், தோசை, கொத்துரொட்டி ஆகியவற்றை சுட சுட உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். சுவையான, சூடான, ஆரோக்கியமான பிளேன் அப்பம், பாலப்பம், முட்டையப்பம், தோசை, கொத்துரொட்டி என அனைத்தையும் உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். அழையுங்கள் 647-978-0732 647-978-0732. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள். கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று. தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன.
பசுமை கட்சியின் துணைத் தலைவர் ஜோனத்தன் பெர்னால்ட் பதவி விலகின்றார். தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். தனது முடிவு குறித்து மேலும் கருத்து எதுவும் தெரிவிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எலிசபெத் மே, ஜோனத்தன் பெர்னால்ட் ஆகியோர் இணைந்து 2022 பசுமை கட்சியின் தலைமை பதவியை வெற்றி பெற்றனர். அதன் பின்னர் இவர்கள் இருவரும் முறையே தலைவராகவும் துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வந்தனர். டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் திருடப்பட்ட தங்கம் இந்தியா அல்லது துபாய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 2023 பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து திருடப்பட்ட தங்கத்தின் பெரும்பகுதி வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு விற்கப்பட்டு உருக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் நம்புகின்றார்கள். திருடப்பட்ட தங்கத்தில் ஒரு சிறிய தொகை டொரண்டோ பகுதியில் உள்ள நகைக்கடையில் உருக்கப்பட்டதாகவும் மீதமுள்ளவை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருட்டின் பின்னர் தங்கத்தின் பெரும்பகுதி துபாய் அல்லது இந்தியா போன்ற வெளிநாட்டு சந்தைகளுக்கு சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். 6600 தங்கக்கட்டிகள், $2.5 மில்லியன் வெளிநாட்டு நாணயம் இதில் திருடப்பட்டது. ஸ்காப்ரோ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழர் உயிரிழந்துள்ளார். வார்டன் எல்ஸ்மேர் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பலியானவர் 28 வயதான பிக்கரிங் நகரைச் சேர்ந்த சுலக்சன் செல்வசிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஒரு முன்னாள் டோ ட்ரக் சாரதி என்று தெரிய வருகிறது. இது இந்த வருடத்தில் டொரண்டோ நகரின் 45வது கொலையாகும். சந்தேக நபர் வாகனத்தில் இருந்து அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதையும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.